சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் பற்றிய தகவலோடு நம்முடைய செய்தியாளர் ஜெய்சங்கர் நம்மோடு பேச காத்துக் கொண்டிருக்கிறார். ஜெய்சங்கர், நேற்று சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. இன்னையிலிருந்து மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? விக்ரம், நேற்றைக்கு சட்டப்பேரவை கூடியது. அதில் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னாள் குடியரசுடைய முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த செந்தூர் பாண்டியன் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் ஆகியோருக்கும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதைத் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைக்கு அவை கூடி தற்போது கேள்வி பதில் நேரம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். அதில் குறிப்பாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து, திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டத்தை இரண்டாக பிரித்து தென்காசியில் புதிய மின் பகிர்மான வட்டம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென்காசி தொகுதி MLA சரத்குமார் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், இந்த இரண்டாக இந்த மின் பகிர்மான வட்டத்தை பிரிக்க அரசு ஆவணம் செய்யும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல சென்னை போரூரில் மேம்பாலம் எப்போது அமைக்கப்படும், அதாவது சாலை மேம்பாலம், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னை போரூர் பகுதியில் மேம்பாலம் எப்போது அமைக்கப்படும் என்ற கேள்விக்கு பீமாராவ் MLA எழுப்பியிருந்தார். அவருக்கு பதிலளித்த அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் அந்த வழக்குகளை முடித்த பிறகு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த இடத்தில் மேம்பாலம் கட்டும் பணி விரைவில் தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த கேள்வி நேரம் தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விக்ரம், ஜெய்சங்கர், இன்னைக்கு என்ன துறைக்கான மானிய கோரிக்கை பற்றி விவாதம் நடக்க போகுது? அதாவது விக்ரம், 2 துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற இருக்கிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பிலான மானிய கோரிக்கைகளை அதனுடைய அமைச்சர் வைத்திலிங்கம் தாக்கல் செய்கிறார். அதே போல வேளாண் துறை மீதான மானிய கோரிக்கைகளையும் அதனுடைய அமைச்சர் வைத்திலிங்கம் தாக்கல் செய்கிறார். இந்த 2 மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் அவையில் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் இன்னும் நமக்கு சற்று நேரத்தில் தெரிய வரும். விக்ரம், ஜெய்சங்கர், இப்போ மானிய கோரிக்கைகள் தவிர வேற ஏதாவது அறிவிப்புகள் முதலமைச்சரிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்ல வேற ஏதாவது நிகழ்ச்சி நிரல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது விக்ரம், நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது, சென்னையில் இருக்கிற மௌலிவாக்கம் கட்டட விபத்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடந்தது. அந்த விபத்து தொடர்பாக ஆராய நீதிபதி R. ரகுபதி தலைமையிலான ஒரு நபர் விசாரணை குழுவை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இந்த விசாரணை குழு தன்னுடைய அறிக்கையை இன்றைக்கு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இருக்கிறது. இந்த மௌலிவாக்கம் கட்டட விபத்துக்கான காரணங்கள் என்ன, எதனால் இந்த விபத்து நடந்தது, அது என்பன போன்ற விவரங்கள் இந்த அறிக்கையில் இருக்கும் என்பது தெரிய வந்திருக்கிறது. விக்ரம், ஜெய்சங்கர், எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அவங்க இதுவரைக்கும் வெளிநடப்பு அப்படின்னு எதுவுமே நடக்கல. சோ ஸ்மூத்தா இன்னைக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? வாய்ப்புகள், வெளிநடப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விக்ரம், தற்போது கேள்வி நேரங்கள் நடைபெற்று வருவதால் பல்வேறு உறுப்பினர்கள் தற்போதுதான் வர தொடங்கி இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக திமுக சட்டமன்ற குழு தலைவர் ஸ்டாலின் வந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து பல்வேறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கேள்வி நேரம் முடிந்த பிறகு இந்த வெளிநடப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா மதுவிலக்கு கோரிக்கைகள், இந்த போன்ற பல்வேறு விஷயங்களில் வெளிநடப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்ரம், எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் இன்றைக்கும் தற்போது வரை சட்டப்பேரவைக்கு வரவில்லை. அவருக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். அதனால் கட்சியின் தொண்டர்களை அவர் சந்தித்து வருகிறார். தற்போது வரை அவர் சட்டப்பேரவை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. விக்ரம்.